அனைவருக்கும் வணக்கம். குருவே சரணம். தைமாசானியை போற்றி. ஒருவருடைய ஜாதகத்துல புதன் என்பது மிக 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 முக்கியமான ஒரு கிரகம். இந்த புதனை பற்றியான புரிதல் மிக சிலருக்கு தான் இருக்கு. நிறைய பேருக்கு புதனை பற்றியான அந்த புதன் பெயர்ச்சி, புதன் கிரகத்தோட நிலை, தன்னுடைய சுய ஜாதகத்தில் புதன் எங்கே இருக்கு, என்ன மாதிரி இருக்கு, ஆட்சி பெற்றிருக்கா, உச்சம் பெற்றிருக்கா, நீசமா, மறைவுஸ்தானமா, அஸ்தமனம் ஆயிருச்சு அப்படிங்கிற அந்த விஷயமெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா புதனுடைய அந்த காரகத்தன்மையை குறைத்து விடும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ அதனுடைய ஆதிபத்தியம் என்பது மறைந்து ஸ்தானத்துக்கு போயிடும். அது என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல அது கொடுக்கக்கூடிய விளைவு என்ன அப்படின்னா புத்தி தடுமாற்றம். எடுத்த முடிவில் இரண்டு விதமான மனநிலை, அதாவது டபுள் மைண்ட் என்று சொல்வார்கள். காலையில் ஒன்று நினைக்கிறது, மதியம் அதை மாற்றுறது, அப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறது, அந்த முடிவை திரும்ப மாற்றுறது, இப்படி இருக்கக்கூடிய முதன்மையான நிலை. அடுத்ததாக எந்த காரியத்தையுமே கற்பனையில் வைத்து கொண்டே இருப்பார்கள், செயலுக்கு வரவே வராது. இப்போ செயலுக்கு வராது என்னவாகும்? குப்பையில் தான் போயிடும். இந்த செயலுக்கு வராத யோசனைகளை நமக்குள்ளே போட்டுக்கொண்டே வரும் பொழுது மன அழுத்தங்களும் தாழ்வு மனப்பான்மையும் மன இறுக்கங்களும் உருவாகி மேலும் மேலும் நாம் அவதிப்படக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் திரும்ப திரும்ப நம்மளே செய்து கொண்டே இருக்கிறோம் என்பதை நாம் அறியாமல் இருக்கக்கூடிய அந்த புத்தியின் மந்தத்தன்மையும் கொடுப்பது இந்த மாதிரியான மறைவுஸ்தானம், நீசம், அஸ்தமனமான புதனின் தன்மையாக இருக்கும். அப்போ இது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னா, சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு ஜாதகம் பார்க்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான புத்தி காரகன் கெட்டிருக்கு, புதன் நீசமாகவும் மறைவுஸ்தானமும் அஸ்தமனம் ஆயிருக்கு அப்படின்னு யாராவது ஜோதிடர்கள் சொன்னாங்கன்னா உடனடியாக அந்த குழந்தையை பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமை கொண்டு போய் அந்த குழந்தையின் பெயரில் அர்ச்சனை பண்ணி அந்த குழந்தைக்கு புதன் பிரீத்தி செய்துவிட வேண்டும். நம்ம நவகிரகங்கள் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு புதன்கிழமை தோறும் போய் புத ஓரையில், புதன்கிழமை புத ஓரை 6 to 7 வரும், அந்த ஓரையில் போய் அந்த ஓரையில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் போவது மிக மிக சிறப்பு. ஏனென்றால் புத்தி சம்பந்தப்பட்ட விஷயம், இதற்கு எல்லாமே பெருமாளுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியமானது. அப்போ பெருமாளுடைய கோயில்களில் இருக்கக்கூடிய நவகிரகத்துக்கு சென்றாலும் சரி, சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரகத்துக்கு சென்றாலும் சரி, அங்கே போய் பச்சை பயிர், பாசிப்பயிர் என்று சொல்லுவார்கள், பச்சை பயிரை வாங்கி அது எந்த நெய்வேத்தியும் அது இதுன்னு எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் அப்படியே ஒரு 50 கிராம் 100 கிராம் வாங்கி கொண்டு போய் அப்படியே அதை சுற்றினா மஞ்சள் தண்ணியில் லேசாக தொளிச்சு எடுத்து கொண்டு போய் அதைய அப்படியே பேப்பர்லேயே வச்சிடலாம். இல்லைன்னா அங்கேயே முன்னாடி காலடியில் படைத்து வணங்கி விட்டு வரலாம். பரிகாரத்தை பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே எல்லாமே நம்மளை சுற்றி உடனே மாறிடாது. அப்போ என்ன பண்ணணும், அந்த குழந்தை வளர்க்கும் முறையிலேயே நம்ம சரியாக அவர்களை கையாள வேண்டும். அவர்களுக்கு ஆத்திரம் ஊட்டக்கூடிய, கோபம் ஊட்டக்கூடிய, பிடிவாத வரக்கூடிய குணங்கள் எல்லாம் அதிகமாகவே இருக்கும். அப்போ ஹைப்பர் டென்ஷன் குழந்தைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய சுய ஜாதகத்தில் நிச்சயமாக புதன் இந்த நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ ஆதிபத்தியத்திலிருந்து பூர்வ புண்ணியங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து தன்னுடைய ஆதிபத்தியத்தவே மறக்கக்கூடிய ஒரு கிரகமாக இதை மாறக்கூடிய தன்மையில் இது நெகட்டிவை அப்ளை பண்ணுச்சுன்னா நேர் எதிராகத்தான் இருக்கும். நல்லதை கெட்டதுன்னு சொல்லும், கெட்டது நல்லதுன்னு சொல்லும், நல்லவங்களை நம்பாது, கெட்டவங்களை நம்பிவிடும். இப்படி எல்லாம் நடக்கக்கூடிய காரண காரியங்களை இந்த புதன் கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ இதில் இருந்தெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, வளர்ப்பு முறையில் மாற்றங்களும் பெற்றோருடைய கவனிப்பும், பெற்றோர் முதலில் மாறக்கூடியவர்களாகவும் மாற வேண்டும். ஏனென்றால் பெற்றோர்களுடைய பாவ புண்ணியங்களிலிருந்து தான் ஒரு குழந்தை பிறக்கிறது. அப்போ ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரி புத்தி சரியில்லாமலோ, புத்தி தடுமாற்றமுடனோ, புத்தி குழப்பத்துடனோ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிச்சயம் புதனுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். இந்த பேச்சு வராமல் இருக்கிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா திக்குவாயாக இருக்கக்கூடியது, கொஞ்சம் குளறுபடியாக நிறுத்தி நிதானித்து பேசுறதுக்கு தயங்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, மூளையில் நிறைய யோசிப்பாங்க, ஆனால் பேசுறதுக்கு முயற்சி பண்ணும் பொழுது வார்த்தைகளும் அந்த எண்ணங்களும் கனெக்ட் ஆகாது. இங்கே நிறைய இருக்கும் உள்ளுக்குள்ளே, ஆனால் அவுட்புட் ரொம்ப குறைவாக இருக்கும். இதனால் வரக்கூடிய தடுமாற்றங்களும் உளவியல் ரீதியான மன ரீதியான
தாழ்வு மனப்பான்மைன்னு அந்த குழந்தைகளுக்கு ஏற்பட்டு நம்ம நினச்சதை சொல்ல முடியலையே, மற்றவங்க மாதிரி பேச முடியலையேங்கிற தாழ்வு மனப்பான்மைக்கு வந்து தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக திக்குவாயாக மாறுகிறது. திக்குவாய் என்பது ஒரு நோய் கிடையாது. திக்குவாய் என்பது ஒரு குறைபாடு. அந்த குறைபாடு புதனுடைய இந்த தன்மையிலிருந்து தான் வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திக்குவாய் உள்ள எந்த குழந்தைகளோட ஜாதகத்தையும் என்கிட்ட கொண்டு வாங்க. அந்த குழந்தைகளை நான் 48 நாளில் ரிவர்ஸ் பண்ணி ரெக்கவரி பண்ணி கன்ஃபார்மாக அவர்களை நார்மலாக பேச வைக்க முடியும். அதை பண்ணியிருக்கோம். அதுக்கான விஷயங்களை நம்மளுக்கு எஜுகேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி எல்லாத்தையுமே வந்து ஒரு தீர்மானத்திலிருந்து அனுபவத்திலிருந்து கற்றதையும் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்ததையும் ஆசிரியர்கள் என்னுடைய குருமார்கள் சொல்லி கொடுத்தது எல்லாமே அப்ளை பண்ணித்தான் நம்ம இதை பண்ணுறோம். ஒரு சிலபஸை ரெடி பண்ணியிருக்கோம். அதனால தான் வந்து நம்ம வந்து ஒரு குழந்தைய ஒரு நேர்வழிப்படுத்துறதுக்கான எல்லா விஷயங்களும் ஒரு அகாடமிக்காக நம்ம வந்து செயல்படுத்துகிறோம். அதற்கு அவர்களுடைய சுய ஜாதகத்திலிருந்து கிரக நிலைகளிலிருந்து அதனுடைய பாத சாரங்களிலிருந்து நட்சத்திர சாரங்களிலிருந்து அவங்களுடைய தன்மையிலிருந்து வருங்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே ப்ரெடிக்ட் பண்ணி அதன் தன்மையில் உருவாக்குனது தான் ஆஸ்ட்ரோ சைக்காலஜி என்கிற உளவியல் ஜோதிடம். இந்த ஜோதிடத்தை உளவியல் ரீதியாக அதை கன்வெர்ட் பண்ணி அதுக்கான விஷயங்களை நாம் வந்து அணுகி இன்னைக்கு வரைக்கும் செயல்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை தாய் மாசாணி கொடுத்துருக்குறா. அதனால் உங்கள் குழந்தைய ரொம்ப கவனிங்க. அவங்களுடைய சிறு வயசில் இருக்கிற ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு உடனடியாக அதுக்கு என்ன தீர்வு, ஏன் இப்படி இருக்குன்னு போட்டு யோசிங்க. பிடிவாதம் உள்ளது, சொல் பேச்சு கேட்காதது, ஏதோ விஷயத்துக்கு அடிக்ட் ஆகி கிடைப்பது. ஏன்னா சின்ன குழந்தைகளுக்கே இப்போ வந்து பேசவே அதுக்கு ஆரம்பிச்சிருக்கான அந்த மொபைல் அது கையில் கொடுத்துட்டு அந்த மொபைலுக்கு வந்து அடிமையாக்கி விட்டு, ஏன்னா அப்பா அம்மா ஏதோ ஒரு வேலையில் கவனமாக இருக்கிறதுக்கு அந்த நேரத்தில் ஒரு தீர்வாக அந்த குழந்தைகளுக்கு செல்ஃபோனை கொடுத்து அடிமையாக்கி விடுகிறார்கள். இப்படி நம்மளுக்கு தெரியாமையே நம்ம வந்து குழந்தைகளுக்கு எடுத்து கொண்டிருக்கிறோங்கிறது வந்து இதெல்லாம் அமைப்பில் இருக்குன்னா இந்த அமைப்பு எல்லாமே அதனுடைய குழந்தையுடைய அந்த ஜாதகத்தில் புதனுடைய ஆதிபத்தியம் என்பது நிச்சயமாக சீர்கெட்டிருக்கும். அதனுடைய தன்மை என்பது நெகட்டிவாக இருக்கும். அதை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணி அதனுடைய வாழ்க்கையும் வருங்காலத்தையும் அற்புதமாக உயர்த்தக்கூடிய அந்த ஒரு கடமை பெற்றோர்களுக்கு இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுடைய ஒவ்வொரு அசைவு நடவடிக்கையும் கவனித்து கொண்டே வாருங்கள். இதில் ஏதாவது மாறுபடுது, அந்த குழந்தை வந்து பேச்சிற்கு திணறுது, பிடிவாதமாக இருக்குது, அடம் பிடிக்குது, தனிமையிலுக்கு அந்த அழுகுது, ரூமை சாத்திட்டு வந்து எப்பவுமே தனிமையாக இருக்குது, நிச்சயமாக இந்த தன்மை இருக்கும். பிடிவாதம் மட்டும் கிடையாது, அதிகமாக பேசிகிட்டே இருக்கக்கூடிய குழந்தைகள் அட்டென்ஷன் பண்ணறதுக்கான ஒரு விஷயத்தை அது பண்ணிகிட்டே இருக்கும். எல்லோரும் கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தை ஏதாவது செஞ்சுட்டே இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நெகட்டிவ்ஸ் தான் அதிகமாக இருக்கும். சில குழந்தைகள் காயம்பட்டே இருப்பாங்க, கீழே விழுந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் எதுக்கு அப்படின்னா அட்டெண்டன்ஸ்க்காகத்தான். எல்லாருடைய அட்டென்ஷன் நம்ம மேலே வரணும், கவன ஈர்ப்பு வரணுங்கிறதுக்காக தான் வேணுமென்றே குழந்தைகள் கீழே விழுந்து காயப்படுத்தி தன்னுடைய காயத்தில் வந்து அனுதாபம் தேடி அந்த அனுதாபத்தில் எல்லோரும் நம்மளை கவனிக்கிறாங்க, நம்ம இந்த நேரத்தில் நம்மளை வந்து எல்லோருமே வந்து அன்பாக இருக்காங்க அப்படிங்கிறது அது வந்து ஓவர் பொசசிவ்னஸில் அதை வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி குழந்தைகளை ரொம்ப ரொம்ப கவனமாக பாருங்கள். இதுவும் வந்து நம்ம குழந்தைகளுக்கு ஒரு வருங்காலத்தில் ஒரு பெரிய பிரச்சனை கொடுத்துரும். அதனால் இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு குழந்தைகள் வளர்ப்பில் ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து வைத்த அவரோட பிறப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் சூழல்களும் நட்சத்திரங்களும் அதன் பாதசாரங்களும் அதனுடைய தன்மையும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷமான இயற்கை தன்மைகளும் பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான இறைத்தன்மையும் அதன் ரகசியங்களும் அடங்கியதான் மனித வாழ்க்கை. அதை உணர்ந்து புரிந்து அவர்களுக்கு நேர்வழிப்படுத்தக்கூடியது பெற்றோருடைய கடமை. குருவே சரணம். தாய் மாசாணியை போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.